ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம இன்றைக்கி நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நாம் பல விஷயங்களை பற்றி திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று ஆண்மை குறைவு என்பது இதுவரைக்கும் நாம் என்ன நினச்சோன்னா வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. வயதான பிறகு இதெல்லாம் சகஜமானது, இதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திரும்ப திரும்ப பல புதிய கண்டுபிடிப்புகளும் பல புதிய விஷயங்களும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆண்மை குறைவு என்பது ஹார்ட் அட்டாக், இருதய நோய், மாரடை போடுறதுக்கு ஒரு முன்னறிகுறி. கண்டிப்பாக அதை அலட்சியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு திரும்ப 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 எல்லா ஆராய்ச்சிகளும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அந்த ஆராய்ச்சிகள் சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது நம்மளுடைய கருத்து இல்லை, ஆராய்ச்சிகளுடைய முடிவு. அதனால் ஒருத்தருக்கு ஆண்மை குறைவு வந்தால் இல்லை இது ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நம்ம இனிமேல் என்ன அதை பற்றி பெருசாக நம்ம செக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு விடக்கூடாது. அது ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு முன்னோடி. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார், நான் போரூர்லேருந்து அனிதா பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் மேடம். சார், எனக்கு 1.5 year ஆகுது மேரேஜ் ஆகி. ஓகே. குழந்தை இல்லைங்க சார் எனக்கு. ஓகே. நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட இங்கே கன்சல்டிங் பார்த்துட்டு இருக்கோம். சரி. அதில் எல்லா டெஸ்ட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு எடுத்ததில் அவங்க மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அணுக்களுடைய ஊர்ந்து போகிற தன்மை கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க சார். சரிங்க. அதுக்கப்புறம் எனக்கு HSC ஸ்கேன் வரைக்கும் எடுக்க சொன்னாங்க சார். டெல்விஸ் எடுத்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி HSC ஸ்கேனும் எடுத்தாங்க. சரி. அதுல கர்ப்பப்பை கொஞ்சம் வளைஞ்சு இருக்குன்னு சொல்றாங்களே, அதனால ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு. கர்ப்பப்பை கொஞ்சம் வளைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்லைங்க, இன்னும் அதை பற்றி தெளிவாக வேணும் உங்களுக்கு. ரீட்ரோவெர்டட், ஆன்டிவெர்டட் இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலைங்க. கர்ப்பப்பை மட்டும் கொஞ்சம் வலிவா இருக்குது, நீங்க நம்ம மேல இருந்து செய்யணும் அது மாதிரி சொன்னாங்க அவங்க. சரிங்க. அதான் கர்ப்பப்பை ரீட்ரோவெர்டட் யூட்ரஸாக இருக்கும், அதனால் நீங்கள் மேலேருந்து செய்யுங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. நீங்கள் அந்த மாதிரி நார்மலாக அவங்க டாக்டர் சொல்கிற மாதிரி பொசிஷனில் செஞ்சு பாருங்கள். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு 70% பெண்களுக்கு ஆன்டிவெர்டட்னு கர்ப்பப்பை முன்பக்கமாக சாஞ்சிருக்கும். ஒரு 15-30% பெண்களுக்கு பின்பக்கமாக சாஞ்சிருக்கலாம், ரீட்ரோவெர்டட்னு. இது ஒன்றும் ஒரு குறைபாடு இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதனால எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. நன்றி. அதாவது ஆண்மை குறைவு இருதய நோயுடைய முன்னறிவிப்பாக வரும் அப்படின்னு நம்ம மறுபடியும் பேசியிருக்கோம். இதில் ஆராய்ச்சியாளர் ஜாக்சன் 2006 சொல்லியிருக்கிறது, ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்கினுடைய ஒரு முன்னோடின்னு எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதில் சில விஷயங்கள் என்ன, ஆண்மை குறைவு ரொம்ப காமன். இது ஸ்மோக்கிங் மற்ற விஷயங்களோடு சேர்ந்து இருதய நோயை உண்டு பண்ணக்கூடிய, அதாவது இருதய நோயும் உண்டாகும், ஆண்மை குறைவு உண்டாகும். ஒரு காலர் இருக்கு. ஹலோ. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கள் மேடம். சார், என்னுடைய நேம் பிரியாங்க சார். என் ஹஸ்பண்ட் நேம் ரமேஷுங்க சார். சொல்லுங்கள் பிரியா. சார், எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 3 years ஆகுதுங்க சார். ஓகே. 2014 எனக்கு ஒரு மேரேஜ் ஆனவுடனே நாங்கள் ஊட்டியில் இருந்தோங்க சார். சரி. அப்போ ஒரு 2 monthsல நான் கன்சீவ் ஆயிட்டேங்க சார். ஓகே. ஜூன் மேரேஜ் ஆகி அக்டோபர்ல கன்சீவ் ஆயிட்டேங்க சார். ஃபர்ஸ்ட் பேபி 8 monthsலயே பிறந்து இறந்துருச்சுங்க சார். எதனால இறந்ததுங்க? அதான் சார், நடுவுல 6 monthல எனக்கு ஒரு எங்க அப்பாவுக்கு ஸ்டோன் இருந்துச்சுன்னு சொல்லி கீழே விழுந்துட்டேன் சார் வண்டியில. அப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டாங்க, அப்போ கொஞ்சம் பிளட் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், பேபி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 2 days ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வந்துட்டேங்க சார். சரி. திருப்பி 8 monthsல இந்த மாதிரி பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோசரம் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க சார். போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 2 days போட்டுட்டு வந்தேன். வீட்டுக்கு கிளம்பும் போது பேபி பிறக்கிற டைம் ஆயிடுச்சுங்க, அவங்களுக்கு ஹை பிபி இருக்கு, ஒன்று சிசேரியன் பண்ணி எடுக்கணும்னாங்க. சரின்னு சொன்னாங்க ஹஸ்பண்டு. ஆனால் பட் உங்களுக்கு நார்மலாகவே வந்துடும், 2 days வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். ஆனால் பேபி பிறந்து இறந்துருச்சுங்க சார். ஐயோ, சரிங்க.
அதுக்கப்புறம் நாங்க ஒரு 3 months அந்த அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டோம் சார். சரிங்க. சரின்னு இதாச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2 years ஆயிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் பேபியே இன்னும் ஃபார்ம் ஆகலைங்க சார். ஒரு சரி 2 years ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கன்சல்டேஷன் போலான்னு இப்போ 8th month போனோங்க சார். அப்ப வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, தைராய்டு மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். தைராய்டு பண்ணதுக்கு நார்மல் போட்டிருக்குங்க சார். ஸ்கேன் பண்ணதுக்கு பிசிஓன்னு போட்டிருக்குங்க சார். பிசிஓடி கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிசிஓடி ரொம்ப காமனான ப்ராப்ளங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பிசிஓடி கரெக்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா சார். அதான் சார் நார்மலா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் பிசிஓ தான், அது உங்களுக்கு பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, சைஸ் அளவெல்லாம் இல்ல அப்படின்ட்டாங்க சார். சரிங்க, மருந்துகள் கொடுப்பாங்க, அதுலேயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உடனே 3 months வந்து நாங்க 21 டேப்லெட் சாப்பிடுங்க, ரெகுலர் பீரியட்ஸ் ஆனா கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்க. நானும் இப்போ 3 months ரெகுலர் சாப்பிட்டேன். ஆனா இப்போ எனக்கு 2 months வந்து என்னன்னா நாள் தள்ளி போகுதுங்க சார். ஆனா நான் செக் பண்றேன், 37 daysல செக் பண்ணேங்க சார். இல்ல கன்சீவ் இல்ல. நாங்க உடனே பீரியட்ஸ் ஆறதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருங்க, ஒரு குறிப்பிட்ட 10th dayல இருந்து 17th day வரையும் சொன்னாங்க சார். சரிங்க. அப்போ ஜனவரில இருந்து அந்த மாதிரி இருந்தோம் சார். ஆனா இப்போ பிப்ரவரி வந்து பீரியட்ஸ் ஆகலைங்க சார். 37th day வாங்கி யூரின் பிரெக்னன்சி கார்டு டெஸ்ட் பண்ணலைங்க சார். சரி. ஆனா வந்து இப்போ நெகட்டிவ் தான் சார் வந்துச்சு. இது இந்த நீர்க்கட்டிகளால் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாங்க. பீரியட்ஸ் தள்ளி போகிறது வந்து ஒன்றா ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதோட இந்த சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்குது, இதெல்லாம் இருக்கும். அதனால உங்களுக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம், ஒரி பண்ணாதீங்க. ஓகே, அதனால பேபியும் அதனால தான் ஃபார்ம் ஆகலைங்களா சார்? அது ஒரு காரணமாக இருக்கலாங்க. ஓகே சார். சரி, இன்னொன்று எங்களுக்கு என்ன டவுட்னா, நேற்று தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாயின் பண்ணி படுத்தா எங்களுக்கு அந்த ஒயிட் மட்டும் வெளியே வர மாதிரி எங்களுக்கு ஒரு ஒயிட் வெளியே வருதுங்க சார், ஒயிட்டிஷ். நார்மலுங்க. அதாவது செக்ஸ் முடிஞ்ச உடனே பெண்ணுறுப்புலேருந்து விந்து திரவம் வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பானது, நார்மல். நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க, நார்மலுங்க. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இப்போ சமீபத்திய ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு ஆண்மை குறைவு வந்தால் கிட்டத்தட்ட 38 மாதங்களில் அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜாக 38 மாதங்களில் ஹார்ட் அட்டாக் வரலாம். அதனால் ஆண்மை குறைவை வந்து புறக்கணிக்காதீங்க. அது வந்து ஒரு வார்னிங் சைன். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ஒரு முன்னோடி. இந்த படம் பார்க்குறீங்க. அப்போது ஆண்மை குறைவை ஒதுக்கி ஒன்றும் இல்லை அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணாதீங்க. சீரியஸாக எடுத்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. ஏன்னா இதனுடைய கோரிலேஷன் என்ன, எப்படி ஆண்மை குறைவுக்கும் செக்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் மதுரையிலேருந்து குமார் பேசுகிறேன் சார். குமார் சொல்லுங்கள். சார் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுங்க சார். வெரி குட், சொல்லுங்கள் சார். இன்னும் எனக்கு ஒன்று குழந்தை இல்லை சார். இப்போ எனக்கு இந்த செமன்ஸ் டெஸ்ட் பண்ணதில் வந்து 40 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். வெரி குட், நல்லா தான் இருக்குது சார். ஆனால் இன்னும் வந்து குழந்தை இல்லைங்க சார். என்ன சார் ப்ராப்ளம்? இல்லைங்க, நிறைய ப்ராப்ளம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். இன்னும் வேறு சில நீங்கள் பண்ணுற செக்ஸ் ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்கலாம். நீங்கள் வந்து செக்ஸ் ரெகுலராக பண்ணணுங்க சார். நான் டெய்லியும் பண்ணிடுறேன் சார் செக்ஸ். வெரி குட், வெரி குட். டெய்லி செக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃபுக்கான கன்சல்டேஷன் அவங்க வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை நல்ல சென்டரில் பார்க்க சொல்லுங்கள் சார். அவங்களுக்கு வந்து செக் பண்ணோம் சார். செக் பண்ணல வந்து அவன் டேட்டிங் வந்து சரியாக வர மாட்டேன்ருச்சு. அதுவே மேஜர் ப்ராப்ளம். அதுவே குழந்தை இல்லாததுக்கு முக்கியமான காரணம். அப்படிங்களா சார்? அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ வந்து சாண்டோஸ் வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி. அந்த மாத்திரைக்கு அப்புறம் வந்து ஓரளவு அவங்க டேட் வந்து கரெக்டாக ஆகிட்டு இருக்குங்க சார். சரி. ஆனால் இப்போ எப்படிங்க சார் ரைட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த விஷயங்களை சரியாக ஹேண்டில் பண்ணுங்கள். முதல்ல வந்து அவங்களுக்கான சில பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக கருத்தரிக்கிறீங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா ஐயுஐன்னு பண்ணும், உங்கள் விந்து எடுத்து அவங்க கர்ப்பப்பையில் போடுறது. அதில் சக்ஸஸ் ஆகலை, ஒரு 6 முறை வரைக்கும் பண்ணலாம். அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா ஐவிஎஃப் போன்ற முறைகளுக்கு போயிடுங்க. தேவைன்னா அவங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பி பண்ணவும் அவசியம். ஸோ இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் ஸ்டெப்பாக போகணும். இது முக்கியம். உங்களை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது போதாது. உங்களையும் பார்க்கணும், உங்கள் மனைவிக்கும் பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஐயுஐ போன்ற ட்ரீட்மெண்ட்டும் போகணும். அதுதான் கரெக்டான ஒரு முறை.
சரி, இப்போது ஆண்மை குறைவு என்பது ஹார்ட் அட்டாக்குக்கான ஒரு வார்னிங் சிம்டமாக இருக்கலாம், ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆய்வுகளில் வந்திருக்குது. இது பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்குன்றது தான் முக்கியமான விஷயம். அதனால் ஆண்மை குறைவு வந்தவுடனே அவங்க முற்றிலுமாக சில ஆய்வுகளுக்குள்ளே உட்படுத்தப்படணும். அவங்களுடைய பேராமீட்டர்ஸ் செக் பண்ணணும் அவங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துலாம். ஹலோ சார், தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆகுது சார். சரிங்க. இது உடல் ஒரு பண்ணணும் பார்த்தீங்கன்னா டைட்டாக போகுது. சரி, அதனால் வயசு வலியாக இருக்குது, பண்ண பண்ணலான்றாங்க. கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 1.5 வருஷம் ஆகுது சார். இன்னும் முழுமையாக ஆணூர் போக முடியலையா? ஆமாம் சார், போக முடியலன்றாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். மோசமாக இருக்குன்றாங்க. சரி, அது வருஷம் தான் சரின்னு சொல்லிட்டு அவங்கள மூடி ஏற்றி தான் பண்ணுறேன். இல்லைங்க, நீங்கள் இதே பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். 1.5 வருஷன்றது ரொம்ப அதிகம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுகுங்க. உங்கள் 2 பேருக்குமான சில பயிற்சிகள் இருக்குது, அதை முடிச்சிங்கன்னா இது முழுமையாக சரியாயிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு 3 மாதம் அப்படியே 2 மாதம்னா பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1.5 வருஷன்றது ரொம்ப அதிகம். 18 மாதங்கள்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட் போகணும். இல்லைன்னா வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இது இம்ப்ரூவ் ஆகாது. இது அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ். நம்ம பலமுறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்போது ஒருத்தர் ஆண்மை குறைவோடு வர்றாரு அப்படின்னா என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க? ப்ளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட்டு, பெல்ட், வைஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிட்டு, ஸ்மோக் பண்ணுறாரா இல்லையா, அதே மாதிரி ரத்தத்தில் இருக்க கொழுப்பினுடைய அளவு, சுகர், ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குது அவங்க உடம்புல, அதே மாதிரி ஹார்ட்டோடைய லெவல் எப்படி இருக்குது, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். உங்கள் ப்ரோக்ராம் தினம் பார்க்குறோம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சேலத்துலேருந்து முருகன் சார். முருகன், சொல்லுங்கள். இந்த மாதிரி சுகர் இருக்குங்க சார். இப்போ டெஸ்ட் பண்ணோம். சரி. அது சுகர் வந்த பின்னாடி கொஞ்சம் எழுச்சி கம்மியாயிருச்சு, டெம்பரு. சரிங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன வயசாகுதுங்க சார் உங்களுக்கு? எனக்கு 45 வயசு ஆகுது. இப்போ இந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆண்மை குறைவு வந்ததுன்னா நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பார்த்து ஹார்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் முழுமையான டெஸ்ட் எடுத்துக்கணும். ஆண்மை குறைவுக்கும் எடுக்கணும், இருதயம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கான்ற டெஸ்ட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த முழுமையாக இதிலேருந்து வெளியே வரணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமாம். ஏன்னா சர்க்கரை வியாதி ஆண்மை குறைவு வரும்போது இருதயம் போன்ற பிரச்சனைகள், இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவுக்கும் இருதய நோய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? முன்ன ஆண்மை குறைவு மன ரீதியாக வந்திருந்ததுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம், அதுக்கு கவுன்சிலிங் போதும். ஆனால் சர்க்கரை வியாதி மாதிரி இருக்குது, இல்லை வேறு ஸ்மோக்கர் வேறு பிரச்சனைகளோடு இருந்ததுன்னா அவங்களுக்கு இருதய நோய் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இருதய நோய் இருக்குது அப்படின்னா முதல்ல இருதய நோயை ட்ரீட் பண்ணணும். இருதய நோய் இல்லைன்னா அவர்களுக்கு 60 வயதுக்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சில முக்கியமான டெஸ்ட்டுகள் பண்ணணும். 60 வயதுக்கு உள்ளே கீழே இருந்தாங்கன்னா ஆஞ்சியோகிராஃபி வரைக்கும் கூட பண்ணணும், பல்வேறு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் ஜேர்னல் ஆஃப் யூராலஜி புதியதாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், நான் அருள்மொழி பேசுகிறேன் சார். அருள்மொழி, எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. நான் 6 இயர்ஸ் ஆச்சு சார் மேரேஜ் ஆகி. வெரி குட். ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே. இப்போ எனக்கு 41 டேஸ் ஆயிருக்கு. சரி. நேத்து டெஸ்ட் பண்ணோம் சார், யூரின் டெஸ்ட். சரி. அதுல 2 கோடு காட்டியிருக்கு சார், பாசிட்டிவ்னு வந்திருக்கு. சரி. 2 வாட்டி டெஸ்ட் பண்ணேன், எதுக்கும் டவுட்டா இருக்குமே. 2 வாட்டியுமே 2 கோடு வந்துருந்துச்சு சார். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனேன் சார். ஆனா அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பேபி சாக் இருக்கிற மாதிரி தெரியலையே,
அதெல்லாம் பார்த்தா பேபி இருக்கிற மாதிரிலாம் தெரியலையே அப்படின்னாங்க. வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தாங்களா? வேற ஏதாவது ஒரு இடத்துல கரு இருக்கான்னு பார்க்கணுங்க. குழாயில இருக்கா, கரு குழாயில அந்த மாதிரி அது எதுவும் பார்த்தாங்களா? அவங்க அப்படிலாம் பார்க்கல சார். சென்டர்ல பார்த்தாங்க, அந்த கீழே வந்து சென்டர்ல பார்த்தாங்க, அப்புறம் ரைட் சைடு பார்த்தாங்க. லெஃப்ட் சைடுல எனக்கு லைட்டா சுருக்குன்னு லைட்டா வலிலாம் இருக்கிற மாதிரி இருந்தது சார். சரி. அங்கெல்லாம் ஆனா அவங்க பார்க்கவே இல்லை. சரிங்க. ஒரேடியா சொல்லிட்டாங்க. அப்படி நானும் சொன்னேன், ஒரு 10 days கழிச்சு வேணா ஸ்கேன்ல எல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு. அதையும் அவங்க வந்து அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் போயிட்டு வரேனே ஹாஸ்பிட்டலுக்கு. சரிங்க, ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். 2 விஷயங்க. ஒன்று வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சியாக இருக்கும்னா இன்னும் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் யூரின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னொரு ஒப்பீனியனும் வாங்கலாம். இன்னொரு ஸ்கேன் சென்டர்லேயே கூட போய் கரு இருக்கான்னு நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்ன்றது 100க்கு 100% ப்ரெக்னென்சின்னு எடுத்துக்கக்கூடாது. 100க்கு 90% ப்ரெக்னென்சின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். அது வந்து கெமிக்கல் ப்ரெக்னென்சியாக இருக்கலாம். 10% பேருக்கு ஏதாவது போட்ட ஹார்மோன்னாலேயோ வேறு காரணங்களாலேயோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வரலாம். உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சிக்காக போட்ட இன்ஜெக்ஷன்னாலேயும் வரலாம். அதனால் இது வந்து 90% பாசிட்டிவ். ஒரு 10% பாசிட்டிவாக இல்லையான்றதுக்கு நீங்கள் வேறு அடிஷ்னல் டெஸ்ட்டுகள் பண்ணணும். அந்த இன்ஜெக்ஷன்ஸை நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் மதுரையிலேருந்து குமாருங்க சார். சொல்லுங்க குமார். டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம் சார். ரொம்ப அற்புதமா இருக்கேன். நன்றி நன்றி குமார். வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் கிடைச்சனால ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எது தப்பு எது சரி அப்படின்னு தெரியாமலே இருக்காங்க. ஸோ உங்க ப்ரோக்ராம் பார்த்த பிறகுதான் அது எல்லாமே அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க சார். நன்றி குமார். சொல்லுங்க சார். இப்போ வந்து எனக்கு என்ன கேட்டீங்கன்னா மேரேஜ் 3 வருஷம் ஆச்சுங்க சார். சரி சார். இப்போ எனக்கு இன்னும் குழந்தை இல்லைங்க சார். சரி. செமன்ஸ் டெஸ்ட் பண்ணல வந்து எனக்கு 40 மில்லியன் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரி. இப்போ எப்படிங்க சார் பண்ணலாம்? 40 மில்லியன் நார்மல் தான். ஏன் ஒரி பண்ணுறீங்க சார்? என்ன சார் பண்ணலாம்? இப்போ வந்து டேட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வர மாட்டேங்குது சார். பீரியட்ஸ் வந்துட்டு அதாங்க உங்கள் சைடில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குங்க. உங்கள் மனைவிக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு அந்த அவங்களுக்கான எவாலுவேஷன் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, எதுவும் வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா வெயிட்டை குறைக்கணும். அவங்க வந்து ஓரளவுக்கு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணணும். ஹார்மோன்கள் ப்ராப்ளம் இருக்கலாம், நீர்க்கட்டிகள் இருக்கலாம், பிசிஓடி இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க சைடில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். இது கரெக்ட் பண்ணியும் நீங்கள் ஒரு லெவலில் கன்சீவ் ஆகலை, 1 year 1.5 years ஆகியும்னா உங்கள் விந்து எடுத்து அவங்க கர்ப்பப்பையில் போடணும். ஐயுஏ என்ற முறைகள் தேவைன்னா அவங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பி பண்ணணும். இப்படி இந்த ஸ்டெப்பாக நீங்கள் போய்கிட்டே இருக்கணுங்க. இதுதான், அதாவது எல்லாருமே திருமணமாகிற எல்லாருமே நமக்கு அடுத்த மாதம் கன்சீவ் ஆகிடுவோம்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. 1 வருடம் ஆனவுடனே கருத்தரிக்கலைன்னா இல்லை நமக்கு ஒன்றும் இருக்காதுன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனாலும் கூட உலக சுகாதார நிறுவனம்னு சொல்கிறாங்க, இந்த ஆர்டரில் போங்க, ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிடலான்றாங்க. அதை ஃபாலோ பண்ணுறது தான் சரியான ஒரு விஷயம், எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ டாக்டர் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார் நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மேடம். சார் எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு 13 வருஷமா வந்து அவர் சுகர் பேஷண்டாக இருக்காரு. சரிங்க. அதனால அவருக்கு அந்த செக்ஸ் விஷயத்துல வந்து அவருக்கு இது கிடையாது. ஆனா அவர் தான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு சார். என்ன டார்ச்சர் பண்றாருங்க சார்? அவருக்கு அது எப்படி சந்தேகம் பண்றாரு அவங்க மேல? இல்ல சார், சந்தேகம்லாம் இல்ல. அவருக்கு என்னன்னா அவரால முடிகிறது இல்ல, அவருக்கு திருப்தியா இருக்க முடியறது இல்ல. அதனால சும்மா என்ன நைட்ல தூங்க விடுறது இல்ல, சும்மா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு நைட் எல்லாம் தூங்கிடாம ஒரு மாதிரியே பேசிட்டு ஒரு மாதிரியா இருக்காரு. அவருக்கு வந்து அது 2 பேருமே அப்படி இருந்தாலும் 2 minutesல வந்து அவருக்கு விந்து வந்து வெளியாயிடுது. சரிங்க. அதனால அவருக்கு வந்து திருப்தி இல்ல, எனக்கு திருப்தி இல்ல. நீங்க 2 பேரும் ஏன் டாக்டர் போய் பார்க்க கூடாது? நீங்க 2 பேரும் டாக்டர் பார்த்து இதெல்லாம் சரி பண்ணிக்கலாமே. அவர் வரமாட்டேன்றார் சார். நான் என்னங்க சார் நானும் வந்து இப்போ 5 years சொல்லிட்டு இருக்கேன்.
நான் 5 வருஷம் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னன்றது, எனக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இது பண்றேன், ஆனா உனக்கு திருப்தி இல்லையான்னு என்னை வந்து ஒரு மாதிரி அசிங்கமா பேசுறாரு சார். பசங்க வந்து எனக்கு பெரிய பெரிய பசங்களா இருக்காங்க. ஒரு பையனுக்கு இப்போ வந்து 29 வயசு ஆகுது, அவனுக்கு மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஒரு பையனுக்கு 27 வயசு ஆகுது, அவனுக்கு வேலையில இருக்கான். இன்னொரு பையனுக்கு வந்து 24 வயசு தான், அவனும் சாஃப்ட்வேர்ல வேலையில இருக்கான். சரிங்க. ஆனா இவர்கிட்ட என்னால முடியல சார். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். நான் நீங்க நல்ல விதமாவும் சொல்லி ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவாரு. ட்ரிங்க் பண்ணிட்டாருன்னா ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. எனக்கு அவர்கிட்ட ஒரு 10 வருஷமா வந்து அந்த அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம் எல்லாம் என்கிட்ட அவர்கிட்ட எனக்கு கிடைக்காம போயிட்டேங்க சார். ஆனா நான் வந்து அந்த மாதிரி தப்பு எதுவும் செய்யக்கூடாது, நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரையும் குடும்பத்தை இது பண்ணிட்டு போயிட்டு பசங்க எல்லாம் நல்ல டிகிரி எல்லாம் படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு வந்து, ஒருத்தன் சின்ன பையன் சாஃப்ட்வேர்ல இருக்கான், ஒரு பையன் பயோகான்ல வேலையில இருக்கான், பெரிய பையன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருந்துட்டு இவரு டார்ச்சர் என்னால தாங்க முடியல சார். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். எங்க உங்களால முடியுது இல்லைங்க, நீங்க சும்மா சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, உங்களுக்கு 2 மினிட்ஸ் இதாகிறதுக்குள்ள அப்படியே இதாயிடுது, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்னா, நீ சரியில்லை, எனக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்றாருங்க சார். நான் என்ன சார் பண்றது? ஆனா 2 பேரும் சேர்ந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி அந்த யூரின் போற இடத்துல அரிப்பு அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது. இங்க ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க வந்து டேப்லெட் அதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆசிட் இது மாதிரி ஆகும், அதனால நீங்க ஒரு லோஷன் எழுதி கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இவரு சொல்லி பார்த்துட்டேன் சார். ஆனா இவருக்கு மனசு திருப்தி இல்லைன்னா நான் என்னதான் சார், எனக்கு நைட்ல தூங்கவே விட மாட்டேன் சார். ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. அதனால நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க வந்து ஒன்று அவரை கூட்டுட்டு போய் இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு டி அடிக்ஷன் அட்மிட் பண்ணுங்க, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. இரண்டாவதாக பசங்க கூட சொல்லிட்டாங்க. பசங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி என்னப்பா குடிச்சிட்டு நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, வீட்டுல பாக்குறவங்க கேவலமா பேசுறாங்க அப்படின்னு. சார் அவரோட நான் வந்து அவரோட கூட போனாவே, அப்பவே மேரேஜ் ஆன புதுசுல குழந்தைங்க எல்லாம் 5th 8th 9th படிக்கும் போதே அவரோட போனாவே என்ன செகண்ட் ஒய்ஃபான்னு கேட்பாங்க சார். அந்த மாதிரி அவருக்கும் எனக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 10 இயர்ஸ் இது இருக்கு. எனக்கு தெரியாம எங்க வீட்டுல வசதி இல்லாதனால எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துறது எனக்கு அந்த வயதுல தெரியல சார். ஆனா நான் இப்ப 10 இயர்ஸா எனக்கு அந்த ஆசையெல்லாம் விட்டு போச்சு, மனசு வெறுத்து போச்சுங்க சார். ரொம்ப மன உளைச்சலுக்கு நான் ஆளா இருக்கேன். ஆனா அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். குழந்தைங்க பெருசாயிட்டாங்க, நீங்க இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, வாங்க 2 பேரும் போயிட்டு ஒரு டாக்டர், நல்ல டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் எடுக்கலாம், நான் எதுக்கு வரணும், என் முன்கிட்ட குறைய வச்சுட்டு நான் எதுக்கு வரணும், ஒரு மாதிரி என்ன அசிங்கமா பேசுறாரு சார். ஃபுல் ட்ரிங்க் பண்ணுவாரு. வீட்டுல இருந்துட்டாருன்னா ஃபுல் பொழுதுனைக்கு ட்ரிங்க் அடிச்சுட்டு என்ன வான் டார்ச்சர் பண்ணிட்டு ரொம்ப என்ன சொல்றது சார், நான் சூசைட் பண்றதுக்கெல்லாம் போய். அதெல்லாம் இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மரியாதையோட சந்தோஷமாக வாழ்றதுக்கு நமக்கு உரிமை இருக்குங்க. கணவர் ஆனாலும் கடவுள் ஆனாலும் நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும். அவர் நம்மளை நல்லா வாழ்கிறதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நம்ம அவமானப்படுத்துகிறாங்கன்னா அதை சகிச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அவர் படுக்கிற பெட்ரூம்லேயே போகாதீங்க, நீங்கள் வேறு ரூமில் படுங்க. அவர் பிரச்சனையானார்னா பிரச்சனை பண்ணுங்கள். நீங்களும் அது பெரிய பிரச்சனையாக்குங்க. மற்றவங்களும் உங்கள் குழந்தைகளை உள்ளே கொண்டு வாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. ஒன்று டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணி 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழலாம். அல்லன்னா இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள்லேருந்து நீங்கள் தனியாக பிரிஞ்சுக்கலாம், வேறு ரூமில் படுக்கலாம். அவருடைய தூண்டுதல் உங்களுக்கு டார்ச்சராக இருந்ததுன்னா நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துடலாம். டைவர்ஸ் வேண்டியதில்லை, நீங்கள் ஆனால் பிரிஞ்சு வேறு ரூமில் படுத்துக்கலாம். ஏன்னா ஆல்கஹால் சாப்பிட்டு உங்களை இல் ட்ரீட் பண்ணுறது, தொந்தரவு பண்ணுறதுன்றது ஒரு சரியான விஷயம் அல்ல. அதாவது பெண்களை டார்ச்சர் பண்ணுறது, பெண்களை துன்புறுத்துறதுன்றது பாலியல் துன்புறுத்தல் வேறு யாரும் தான் பண்ணணும்னு இல்லை. பல நேரங்களில் குடும்ப வன்முறைன்னு இதைத்தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஊரில் இந்த குடும்ப வன்முறை என்ற வார்த்தை வந்து ரொம்ப 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 புதியது. குடும்பமே வன்முறையாக தான் இருக்குது நம்ம குடும்பங்கள் எல்லாமே. ஆனால் இதை பற்றி நாம் வெளியே பேசுகிறதில்ல, பெரிய அளவுக்கு இது வாதிக்கப்படுறதில்ல. ஏன்னா இது வழக்கம், இது இப்படி தான் இயல்பு, இதை சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணுன்ற ஒரு உணர்வோடு நம்ம இருக்கிறோம். இது சரியல்ல. அதனால் நீங்கள் எதிர்த்து நிற்கணும். நாம் வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடையும் வாழ்கிறதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதை தடுக்கிறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை. இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்று எங்களோட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம்.
அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.